ஸோ டுடே வந்துட்டு ஏஜ்கேப்போட ஃபைனல் பார்ட் 7. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். நிறைய பேர் என் மேலே கோவமாக கூட இருப்பீங்க, என்னடா இத்தனை நாளாக நீ போடாமல் விட்டுட்டி அப்படிங்கிற மாதிரிலாம். ஐம் ரியலி சாரி. எல்லாமே எனக்கு ரொம்ப என்னால் எக்ஸைட்மெண்ட்டாகவும் பேச முடியல. நான் அப்படியே பேசுகிறேன், நீ கேளுங்க. ஏன்னா எனக்கு இப்போ ரியலி ஹெல்த் நல்லா இல்லை. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இது இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான், டோன்ட் டேக் இட் சீரியஸ். இப்போ ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதை பேசிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ள போகலாம். ரியலி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நேற்று தான் பார்த்தேன், செகண்ட் சேனலில் 300 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் சரி 300 வந்துட்டாங்கப்பா அப்படியே நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணேன். நான் இதை தாண்டா போட போகிறேன்னு சொல்லி கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தா 400 எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒரு நாள் 100 நான் ஒரு நாள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு பிஎல் பிடிக்கும் அப்படின்னா நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அவங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் செம்ம கோவமாக காலேஜ் வாசல் நின்றுட்டுருக்கான். அவன் வந்தால் ரியா செத்தாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரியா பொறுமையாக பதுங்கி வந்துட்டு ஜேகே வாசலில் பார்த்துட்டு அப்படியே நின்ட்டா. ஐயோ, பிளாக் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாவுக்கு. ரியா அப்படி முழிச்சிட்டே நிற்கிறா. ரியா பின்னாடி யாரோ ஷோல்டரில் கை வைக்க டக்குன்னு ரியா பயந்துட்டா. பின்னாடி மினிதான் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்பா நீ தான். நான் பயந்துட்டு ஒரு செகண்ட் அப்படின்னு என்னடி எட்டி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு ஏய் ஜேகே அண்ணா அப்படின்னானே. உங்கள் ஜேகே அண்ணா தான் அப்படின்னானே. எதுக்கு நீங்கள் ஜேகே அண்ணா திருட்டுத்தனமாக பார்த்துட்ருக்கா அப்படின்னானே. திருட்டுத்தனமாக பார்க்கல நீ வேற ஏண்டி அப்படின்னே. என்னாடி என்ன நினச்சின்னு சொல்லு அப்படின்னு. நான் தான் நைட்டு பிளாக் பண்ணிட்டேனே, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னானே. அப்புறம் அது கூட கண்டுபிடிச்சதுக்கு எங்கள் அண்ணன் என்ன மக்கா அப்படி சொன்னேன். ஐயோ நீயே ஒளிஞ்சிருன்னு பேசு இன்னும் பேசி பாத்திர போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுப்பா, நான் போகிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு மினி போயிட்டா. சே, அவங்க அண்ணன்னு சொன்னால் நம்மளை கழட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படியே நின்று பார்க்குறீங்க. ஜேகே அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். போகிறாரா பாரு. ஐயோ டைம் ஆகுதே, 9:30 ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்க. ஜேகே அசையவே இல்லை. நீங்களும் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சரி நம்ம லீவுன்னு நினச்சி உள்ளே போயிடுவார். அந்த கேப்பில் சர்ன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே எங்கேயும் போவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகே வெளியே வரோம். உங்களுக்கு கொஞ்சம் எப்படி ஸ்கிப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக நீங்கள் எட்டி பார்த்தப்பா வேற அவன் வெளியே வந்துட்டானோ. ஒருவேளை மூஞ்சி பார்த்துருப்பாங்களோ. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீ அப்படியே பயந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு நிற்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உங்கள் முன்னாடி யாருமே நிற்காத மாதிரி நடக்காத மாதிரி அப்படி தான் தோணுது. சரி பார்க்கல போல அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்கணும். ஜேகே அங்கே காணாம். ஓகே கிளாஸ்க்கு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு 2 ஸ்டெப் முன்னாடி வைக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த சைடு சவர்கிட்ட நின்றுருக்கீங்க. அந்த சைடு இருந்து ஜேகே சருன்னு வெளியே விட்டோம். ஸோ உங்களுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அப்பா சீனியர் அப்படின்னே. இங்கே என்ன பண்ணுறீங்க மேடம், யார் கூட கண்ணாமூச்சி விளாட்றீங்க அப்படின்னு. சீனியர் நான் யார் கூடயும் விளாட்ல, காலில் முள். காலில் முள்ளா, சரி நான் வேணா எடுத்துடுவா அப்படின்னு. இல்லை சீனியர் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல காலை கொடுங்க, உங்கள் காலில் இருக்க முள் எடுத்துகிட்டு தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. சீனியர் இப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. யாருக்கிட்ட நம்பரை பிளாக் பண்ணேன். சீனியர் நான் லவ் பண்ணேன், எங்கள் வீட்டில் தொலைச்சிருவாங்க சீனியர் அப்படின்னு. அதை நீ ஒன்று மெசேஜில் சொல்லியிருக்கணும், இல்லை நேரில் வந்து சொல்லியிருக்கணும். அதை நான் முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே பிளாக் பண்ணுற பழக்கம் அப்படின்னு. சீனியர் கண்டிப்பாக முடியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க தெரியுதுல்ல. எஸ்ன்னு சொன்னால் தான் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுறது, அதான் பயத்தில் டுபுக்குன்னு பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியே கொன்று டுபுக்குன்னு நான் நோண்டிடுவேன் பத்துக்கு அப்படின்னு. சீனியர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்பாவி மாதிரி பார்க்குறீங்க. நீ என்ன தான் அப்பாவி மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு என்னை பார்த்தாலும் டோட்டலி வேஸ்ட்டு. நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். சீனியர் இங்கே பாரு அவ்வளோதான் சரியா, நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு என்னை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணு சரியா. இப்படி ஒழிஞ்சு பிடிச்சி விளையாடாத அப்படி சொல்லிட்டு அவன் கைப்பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறான். சீனியர் சத்தியமாக எங்கள் வீட்டில் பொழந்துருவாங்க சீனியர் அப்படின்னு. பொழந்தா சாவு. சீனியர் அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துப்பேன் சரியா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லு அப்படின்னு. நீங்கள் அப்படியே அழகாக உங்கள் குட்டி கண்ணை உருட்டி ஜேகே பார்க்குறீங்க. இங்கே பாரு இப்படி பார்க்காத, உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, உனக்காக எங்கே வேணாலும் நான் வரேன், என்ன வேணால் யார்கிட்ட வேணால் பேசுகிறேன், எத்தனை பேர் காலில் வேணாலும் விழுகிறேன். ஆனால் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நீ சொல்லு அப்படின்னு. இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா. சீனியர் எனக்கு உங்களை பிடிக்கும். அப்போ பிடிக்கும்னா அவ்வளோதானே அப்படின்னு. பிடிக்கும் மீன்ஸ் சீனியராக பிடிக்கும், அழகான ஒரு பையனாக பிடிக்கும், அது போதுமே அப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. அவ்வளோதான், இந்த பேர் நீ லவ் பண்ணிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, வா கிளாஸுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களையும் கிளாஸில் அனுப்பிட்டு அவனும் கிளாஸுக்கு போயிட்டான். நீங்களும் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு வரீங்க. பார்த்தா ஜேகே பைக்கில் உட்காந்துருக்கா. சரி நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. ஏரியா அப்படின்னு. சீனியர் அப்படி சொல்லிட்டு வரீங்க. வா பைக்கில் போகலாம் அப்படின்னு. பைக்லையா அப்படின்னு. வா உனக்கு தான் பைக்கில் போக பிடிக்கும்ல, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு. கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு. ஆனால் உங்கள் பைக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தவிர யாரையும் ஏற்ற மாட்டிங்களே அப்படின்னு.
என் ஃப்யூச்சர் ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் ஏற்றலாம் வா அப்படின்னானே. ஓகே எப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜேகே என்னடா ஒய்ஃபுன்னு சொல்லி வரா அப்படின்னானே. தெரிலடா ஜிம்மி, நீ போடா அவளே வரா, இவன் வேற கெடுக்க, போ 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 அப்படின்னு சொன்னேன். டே மச்சான் நான் மினியை நான் கூப்பிட்டு போயிடுவேன்டா. இல்லைடா நீ அவளே கூப்பிட்டு போனா, மினிவே கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போகலாமா அப்படின்னானே. சரி போகலாம் அப்படின்னானே. எங்கே ஜேகே சீனியர் விஏ காணா அப்படின்னானே. ஏன் உனக்கு எதுக்கு வி அப்படின்னானே. இல்லை அந்த சீனியர் கூட தானே இருப்பார் அதான் கேட்டேன் அப்படின்னானே. இன்றைக்கி அவன் லீவ் அதான் அப்படின்னானே. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களே ஜேகே வந்து பைக்கில் போகிறீங்க. ஜேகே வந்துட்டு பைக்கில் போகிறப்போ உங்கள்கிட்ட நிறைய பேசுகிறான். அவன் வீட்டில் யார் யார் அவங்க அம்மாலாம் அவனை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறான். அவனுக்கு என்னென்ன ஆசை இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ ஆசை இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு. ஆமாம் என் ஒய்ஃப் கூட இப்படி பேசணும் அப்படி பேசணும், அங்கே போகணும் இங்கே போகணும், 1008 ஆசை இருக்குது. எங்களுக்கு 60 வயசு வரைக்கும் என்னோடய ஆசை இருக்குது. அதெல்லாம் நான் கரெக்டாக இது பண்ணிட்டு வந்தனால எனக்கு அவளுக்கு 60,000 அப்படின்னு. ஓ அவளா அப்படின்னே. அவள் நீ தான் சரியா அப்படின்னா நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜேகே பார்க்கலாம் சைட் மிரரில் தெரியுது. பரவாயில்ல க்யூட்டாக சிரிக்கிறாள் எப்படி சொல்லிட்டு உங்களை அட்மையர் பண்ணிட்டு அவனும் பேசும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு. ஓ தங்கச்சியா அப்படின்னு. ஒயன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அப்புறம் அம்மா அப்பா அவ்வளோதான் நாங்கள் அப்படின்னே. ஓ அவ்வளோதான் நான் ஃபேமிலி அப்படின்னு. அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம். அப்புறம் எங்கள் வீடு வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அங்கே நாட்டாமையாக இருக்கார், அதனால் நிறைய வயல் இருக்குது அப்படின்னு. ஓ வயல்லாம் இருக்கா அப்படின்னு. ஏன் உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு. அப்பா பிஸ்னஸ் தானே பண்ணுறாரு, அதுக்கு எதுக்கு வயல் அப்படின்னு. ஓ உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரா, அப்போ நீங்கள் பணக்காரங்களில் எங்களை விட அப்படின்னு. எங்கள் பாரு காதலுக்கு பணக்காரன் ஏழையெல்லாம் கிடையாது அப்படின்னு. நான் ஒன்று கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஜேகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டான். இப்போ எதுக்கு நிறுத்துனீங்க அப்படின்னு. ஐஸ்கிரீம் அப்படிங்களா அப்படி சொன்னோன்னே ஜேகே போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம். நீங்களும் ஜேகே அப்படியே ஐஸ்கிரீம் வண்டியில் உட்காந்து தான் சாப்பிட்றீங்க. ஜேகே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு. இந்த காலேஜ் உங்கள் அப்பாவோடதா அப்படின்னு ஜேகே ஒன்று. ஆமாம் அப்படின்னானே. இப்போ இந்த காலேஜ் வச்சுருக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய பணக்காரங்களா அப்படின்னு ஜேகே ஒன்று. ஆமாம் அப்படிங்களா. அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜேகே டக்குன்னு உங்களை பார்க்குறான். இப்போ அப்படியே ஒயின் எல்லா பொண்ணு மாதிரி பேசுவோம் அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. உங்களுக்கு தான் அவ்வளோ சொத்து இருக்குல்ல, எப்படிங்க உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் இருக்க பொண்ணை பாருங்கள், என் ஸ்டேட்டஸ்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப கம்மிங்க, செட் ஆகாதுங்க அதானே சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜேகே ஒன்று இப்போ எதுக்கு சிரிக்கிற அதானே சொல்ல வரேன் அப்படின்னு. அப்படிலாம் சொல்ல வரல. உங்கள் ஸ்டேட்டஸ் உங்கள் பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸோ அது உங்களது கிடையாது. கிட்டத்தட்ட நீங்களானாலும் இப்போ ஒன்று தான் ஓகேவா அப்படின்னு ஜேகே அப்படிங்கன்னா. அப்போ அவ்வளோதான், நம்ம 2 பேரும் ஈக்குவல் தான், பேசலாம் பழகலாம், பிடிச்சினா லவ் பண்ணலாம். பட் நான் பிடிக்கலன்னு சொல்கிறா டீசெண்டாக வந்துக்கணும்ப்பா அப்படின்னு ஜேகே. ஓகே அப்படி சொல்கிறான். ஜேகே இவங்களை பார்த்துட்டு பரவாயில்லையே ஸ்டேட்டஸ்லாம் 2 பேர்த்ததும் ஒன்றுலாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் விட்டுட்டா அப்படின்னு. அது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கூட வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஜேகே உங்களை பார்க்குறான். நானும் உங்க கூட வந்துடுவேன் பரவாயில்ல தானே அப்படின்னு ஜேகேனே. அதெல்லாம் பரவாயில்ல நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன் ராணு. சரி ராணி மாதிரி பார்த்துக்க, ராஜா நல்லா சம்பாதிக்கணும் ஃபஸ்ட்டு, ராஜா சம்பாதிங்க அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் திரும்பி பைக்கில் வரீங்க. ஜேகே வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு சரி பார்த்துரு அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னு என்ன சீனியர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு கேட்குறீங்க, அன்பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே உள்ளே ஓடிட்டீங்க. நீங்கள் போகணுமே ஜேகே அன்பிளாக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனும் மெசேஜ் பண்ணுறான், நீங்களும் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 1 மந்த் போகுது. இப்போ நீங்கள் வந்து அவனுக்கு அக்செப்டும் பண்ணிட்டீங்க. 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக லவ் பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே பாரு ஜேகே இந்த செமஸ்டர் லீவுக்கு நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஜேகே அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே என் தங்கோல கோச்சிக்காது என் செல்ல பட்டுல அப்படி சொல்லி மொத்தம்லாம் கொடுக்குறீங்களே. இங்கே பாரு ரியா என்ன டென்ஷன் ஆக்காத ஜேகே, அம்மா திட்டுவாங்க ஜேகே அப்படின்னு. லூசாடி நீ 1 மாதம்டி, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் வீடியோ கால் பண்ணுறேன் பேசுகிறேன் ஜேகே அப்படின்னு. நீ தான் சொல்கிறாங்க நெட்டு கிடைக்காதுடா, அங்கே போனால் ஃபோன் பேச முடியாதுடான்னு. இப்போ என்ன சமாளிக்கிறியா அப்படின்னு. சமாளிக்கலாம் நான் ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் அதுவும் இல்லாமல் நான் போய் தானே அவனை அப்புறம் திட்டுவாங்கல்ல அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. டே இப்படி ஃபேஸ் வச்சுட்டு சொல்லாதுடா நான் போகல அப்படின்னு. சரி போயிட்டு வாடி என் தங்கம் அப்படி சொல்கிறேன். நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டீங்க. ஜேகே வந்து உங்களை வண்டியெலாம் ஏற்றி விட்டுட்டு பார்த்துப்போ பத்திரமா போயிட்டு கால் பண்ணு அப்படின்னு நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்துட்டீங்க. வந்து பார்த்தா எப்பவும் போல் ஒயன் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஒயனை பார்த்துட்டு அடியே இன்னைக்கு காலேஜ் போகலையா அப்படின்னே. போகலடி நீ வா அப்படி சொல்லிட்டு அவனை நீங்களும் போய் வேணாக்காரீங்க. அந்த பட்டணம் காலேஜில் எப்படி இருக்கிறோன்னு. பட்டணம் காலேஜில் சூப்பராக இருக்கிறோன்னு. நீ என் கூடயே வந்திருக்கலாம் ஒயன் அப்படின்னு. அட காசு வேணும்ல, அப்பா 10 பேர் கட்டுற அளவுக்குலாம் காசு இல்லை, இதுவே அப்பாவுக்குலாம் ஓகே தான். சரி சொல்லு எப்படி இருந்துச்சு, எல்லாட்டையும் பேசினியா, அங்கே நிறைய பேர் வந்துட்டு பேசினாங்களா அப்படின்னு. அதையே எப்படி குசுன்னு கேட்குறாரு அப்படின்னு. அவ்வளோதான் அப்பா காதில் பிழுந்துச்சு, என்னை பிழந்துருவார். என்ன பசங்கள்கிட்டலாம் பேசினியா அப்படின்னு. அவன் பேசினேன். எங்கள் பாய்ஸ்லாம் சூப்பராக இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு. நம்ம ஊர் பசங்க மாதிரி மொக்கையாக இருக்க மாட்டாங்களா,
செம்மையாக இருப்பாங்க அப்படி சொல்கிறா. நீங்கள் ஓ அப்போ நான் தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாண்டி அப்படி சொல்கிறோம். நீங்கள் அச்சோடு சொல்லும்போது உங்கள் அம்மா கரெக்டாக உள்ள ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லி ஏரியா அம்மா சமைச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சமைக்க போயிட்டாங்க. ஐயா நீ யாரையாச்சும் காதலிக்கிறேன் அப்படின்னா ரியா நீ இல்லை அப்படிங்க. சரி நான் கூட காதலிச்சிடுவேன். சரி காதல்லாம் அடிச்சிடாத அவ்வளோதான், அப்போ டென்ஷனாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சரின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ரியா உட்காந்துருக்கா. கரெக்டாக ஜேகே மெசேஜில் அவளும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகே டக்குன்னு வீடியோ கால் பண்ணிட்டோம். ஐயோ இதோட திரும்பி பார்க்குற உங்கள் அம்மா கிச்சனில் இருக்காங்க, அவங்க அப்பா வெளியே இருக்கார், உள்ள இருக்கா. சரி நம்ம போய் கொல்லையில் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லையில் போய் வீடியோ கால் அட்டன் பண்ணுறா. ஜேகே தான் என்னடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. சும்மா தான் உட்காந்துருக்கேன், என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓ சிஸ்டர்ட்டியா? என்ன வீட்டில் எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு. ஒரு மாதம் இங்கே தான் இருப்பியான்னு கேட்டாங்க. அம்மா சமைச்சிட்ருக்காங்க. அப்புறம் எதுவும் பேசிக்கல. காலேஜில் எப்படி இருக்கு என்ன எதுன்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ஜேகே சரி என்ன எப்போ வரலான் இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறேன். ஜேகே பார்த்துட்டு மார்னிங் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒன்று பார்த்து ஒரு மாதம் ஆட்ட மாதிரி இருக்குடி அப்படின்னு. அப்படிலாம் இல்லை ஜேகே, சீக்கிரமாக வந்துடுவேன் ஜேகே அப்படி சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு மாதம் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருக்குமா என்ன அப்படி கேட்டாலும் நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்பா நடிக்காதப்பா அப்படின்னு. நான் அடிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அழகாக பவுட்டி ஃபேஸ் காட்டிட்டு இருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே டக்குன்னு அது யார் பின்னாடி ரியா அப்படி சொல்கிறா. நீங்கள் ஹெட்செட் தான் போட்டுறீங்க. நீங்கள் டக்குன்னு திரும்பிங்களே உங்கள் அம்மா டக்குன்னு ஒரு ஹெட்செட் இப்படின்னு காதலியே வச்சுட்டாங்க. அவங்க வச்சுட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே ரியா பார்த்துட்ருக்கா. உங்கள் அம்மா டக்குன்னு அந்த ஃபோனை பிடிங்கிட்டு வேமா கட் பண்ணிட்டு உங்களை பிடிச்சி தரத்தரம் உள்ள எழுதிட்டு வராங்க. அம்மா அப்படிங்கும்போது உங்கள் அம்மா வேமா உங்களுக்கு கிச்சன் கூப்பிட்டு போய் யார் இந்த பையன்? அம்மா அது ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா யார்? அது ஜேகேனா கிளாஸ்மேட்மா. ஓ கிளாஸ்மேட்டில் வீட்டுக்கு வந்து வீடியோ கால் பேசுகிற அளவுக்கு க்ளோஸோ அப்படிறானே. அம்மா அது ஒரு செமஸ்டர் படிக்க போனேன், அதுங்காட்டி காதல் அப்படின்னு. இல்லைம்மா ஃப்ரெண்டு அடிச்சிருவேன் ரியா அப்படின்னு அப்படி சொன்னாலே உங்கள் அம்மானே அதான் இந்த பொம்பளை பிள்ளைகளை படிக்க அனுப்பினாலே இதுதான். டாக்டர் படிக்கிறேன் ஆடி கிழிச்சி நல்லா படித்து கிழிச்சிடா. அவளை மாதிரி கம்முன்னு இங்கே இருந்துருக்கலாம், போய் படித்து கிழிச்சாலாம். இப்போ போய் டாக்டர் போட்டு கிழிச்சிருவா. எங்கே உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வேமா அழிப்புறாங்க. மாமா அப்பாட்ட சொல்லாதம்மா அப்படின்னு. ரியா கையை விட்டு சப்புன்னு அரைஞ்சிருவா அப்படின்னு டக்குன்னு ரியாவும் கையை விட்டுட்டா. போய் அவங்க அப்பாட்ட சொன்னோன்னா அவங்க அப்பா செம்ம டென்ஷன் ஆகிட்டார். ரியாவை பார்த்து முறைக்கிறாரு. அவங்க அம்மா இல்லை காலேஜ்லாம் வேணாம், இங்கேயே நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இவ போகிற பக்கம் தான் போயிடுவா போல, அல்ல ஒன்றும் வேணாம் அப்படின்னு. ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு. ஏங்க அப்படின்னு. ரியா நீ உள்ளே போமா அப்படின்னு. ரியா உள்ளே வந்துட்டா. ரியாவுக்கு அழுகையாக வருது. ஃபோனையும் அவங்க அம்மா பிடிங்கி வச்சுக்கிட்டாங்களா. ரியா வந்து ரூமில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன். ரியா அப்படின்னு. சொல்லுவான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ரியா அது எதுவுமே சொல்லலை, ஏன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும், அதனால் இவளும் சொல்லலை. பாருங்க அவளாம் ஒன்றும் படிக்க வேணாம், கம்மனு தான் அந்த பையனை பிடிச்சி முடிச்சு விட்டுறலாம், வேலை முடிஞ்சுது அப்படின்னு. இங்கே பாரு நம்ம ஊர்லேயே நம்ம பொண்ணு மட்டும்தான் டாக்டர் படிக்கிறேன், நீ அதை கெடுத்து விட்றாத அப்படின்னு. ஆமாம் நாங்கள் கொடுக்குறோம், உங்கள் பிள்ளை கொடுக்குறது தெரில உட்காந்துருன்னு. இங்கே பாரு போய் படிக்கட்டும், அதெல்லாம் போக மாட்டா, நம்ம பார்த்து பண்ணி வைக்கிறது தான், அதனால் போட்டும், நம்மளால ஒரு மாதம் ஃபோன் கொடுக்க வேணாம், சொல்லி வளர்த்துக்கலாம், போயிட்டு நம்மளே நல்லபடியாக வரணும், வாயை முட்டை அமைதியாக இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை சமாளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரியாவுக்கு ஃபோனே கொடுக்கல. ரியாட்ட அதை பற்றி யாருமே பேசவில்லை, அதனால அவளும் அதை பற்றி பேசலை. பட் ஜேகேக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரில. 1 மந்த்துக்கு அப்புறம் ரியா வந்ததுக்கப்புறம் ஜேகே அப்படியே பார்த்துட்டு என்னடி ஏன்டி 10 நாள் லேட்டு, ஒரு மாதமாக காலுக்கு மெசேஜில் ரிப்ளை இல்லை, ஒன்றுமே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஜேகே வீட்டை மாட்டிட்டேன் ஜேகே அப்படின்னு. அப்படி ஜேகே ஷாக்கில் பார்க்குறான். வீடியோ கால் பேசினப்போ அம்மா அன்றைக்கே பார்த்து பிடிச்சிட்டாங்க ஜேகே, நீ தான் பார்த்துல வீடியோ காலில். ஆமாம் அதனால தாண்டி நிறைய மெசேஜ் பண்ண, ஒன்றும் கூட ரிப்ளை ஆகல. அம்மா என்னடி சொன்னாங்க, அடித்தாங்க? அடிக்கல, அதை பற்றி பேசவும் இல்லை. ஆனால் லவ்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, ஒழுங்காக டாக்டர் படிச்சுட்டு ஊரை பார்த்து வர வழியை பாருன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க ஜேகே, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு. இங்கே இது வந்துடுவாங்களா? வரமாட்டான். அப்போ நம்ம பார்த்துக்கலாம், என்ன நமக்குலாம் நாள் இருக்குடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு கூப்பிட்டு போயிருப்பான். ஆனால் ஒரு மாதமாக பார்த்தா ரியா ஃபேஸே சரியில்லை. என்னாடி அப்படி ஜேகே இல்லை ஜேகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜேகே அப்படின்னு. என்ன பேசுகிற அப்படின்னு. ஜேகே எனக்கு என்னமோ பிரிச்சிருவாங்களோன்னு அந்த பேசினதுல பயமாக இருக்குது ஜேகே, ஒரு மாதம் எங்கள் அம்மா அப்படி பேசு ஜேகே, வேணாம் ஜேகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜேகே அப்படின்னு. ஆனால் ரியா ஜேகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு அப்படி பண்ணிட்டா கூட நிம்மதியாக இருக்கும் ஜேகே அப்படின்னு. சரிடி அப்படி சொல்லிட்டு ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டான். பட் ரியாட்ட அது எதுவுமே சொல்ல. மார்னிங் ரியா நல்லா ஹாஸ்டலில் போட்டு தூங்கிட்டு இருக்கா. ரியாவுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துன்னு என்ன ஜேகே அப்படின்னு. என்னடி பண்ணி தூங்கிட்டு இருக்குண்டா அப்படின்னு. வெளியே மாடிடுவானு என்னடா அப்படி சொல்லிட்டு அவனும் ஹாஸ்டலுக்கு வெளியே வரா. இந்த சாரி இப்போ கட்டிட்டு வாப்பிடணும். சாரியா? இங்கே கோயிலுக்கு போகலாம் தான் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அவனும் அழகாக அந்த சாரியெல்லாம் கட்டிட்டு வரா.
அதுக்கப்புறம் ஜேகே எனக்கு சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போய் இந்தியன் ஸ்டைல் படி கல்யாணமும் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ரியாவும் ஜேகே வந்துட்டு ஒன்றா ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸ்டே பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4 மாதத்துலேயே ரியா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். அதுக்கப்புறம் தான் குட்டி குக்கி பிறந்திருப்பான். ஜேகே வந்துட்டு அப்போயும் ரியாவை கஷ்டப்பட்டு அவள் படிக்க வச்சுருப்பான். ஜேகே வீட்டில் வந்து ஓகேலாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஜேகே என்ன சொல்லியிருப்பானா, இல்லை அவளோட எக்ஸ்பென்சிவ் என்னோடதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லைடா காலேஜ் ஃபீஸ்லாம் வந்துட்டு அப்பா உங்களுக்கு 2 பேத்துக்கு வேணான்ட்டாரு, மற்றபடி வேணால் சாப்பாடு செலவு வேணால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அதை பார்த்துட்டு இருந்திருப்பான். குக்கி பிறந்தப்போ வந்துட்டு ரியா அந்த டெலிவரி அப்போ தான் இறந்துருப்பாள். எப்போவுமே ரியா வந்து சொல்வாள், எங்கள் அம்மா என்கிட்ட பேசினாங்க, எங்கள் அம்மா என்கிட்ட பேசினாங்கன்னு. ஜேகே வந்துட்டு ஒயனை பார்த்துட்டு உங்கள் அம்மா அவ்வளோ பேசினாங்களே, டெலிவரிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவளுக்கு சொன்னாங்க அவ்வளோ கஷ்டம் அந்த டெலிவரின்னு, அதனால் அவள் பெற்றுக்கிறேன்னு சொன்னப்போ உங்கள் அம்மாவை நாங்கள் வர சொன்னோம் தெரியுமா, அவ்வளோ சொன்னோம் உங்கள் அம்மா ஏன் வரல அப்படின்னு ஒயன் பார்த்துட்டு அம்மா வர சொன்னாங்களா, அம்மாவும் ரியாவும் பேசிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கணும். ஒயன் பொய் சொல்லாத, உங்கள் அம்மாவுக்கு அப்பாத்த பொய் சொல்லாத, எனக்கு உங்கள் அம்மா பார்த்ததுலேருந்து அதெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆனாலும் சரின்னு சொல்லலாம் விட்டுட்ருக்கேன், மரியாதையை சொல்லு அப்படிங்கும்போது கரெக்டாக ஒயனோட அம்மான்ட்டு என்கிட்ட ரியா பேசவே இல்லைப்பா அப்படின்னே அப்படியே ஜேகே பார்க்குறான். அவள் அன்னைக்கு இங்கே வந்து உனக்காக சண்டை கட்டிட்டு இருந்தா, அந்த 1 மாதம் அவ்வளோ சண்டை கட்டுவா உனக்காக பேசினா மட்டும். அதுக்கப்புறம் கிளம்பி போனதுக்கப்புறம் ஃபோனுக்கு பண்ணால் ஃபோன் போகவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா அதுக்கப்புறம் காலும் போகலை. நாங்கள் அவளுக்கு அவ்வளோ தடவை ட்ரை பண்ணிட்டு ஒரு தடவை அவளை காண்டாக்டும் பண்ண முடியல. அவங்க அப்பா தேடி வந்து கூட அவளை கண்டுபிடிக்க முடியலப்பா. நாங்கள் அதனால தான் அவளை விட்டுட்டோம். நாங்கள் ஐயோ எங்கள் பிள்ளை என்ன ஆச்சு, சரி உன் கூட தான் நீயும் தெரியாதுப்பா, ஆனால் போயிட்டான் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர இது தெரியாது அப்படின்னு. இல்லை ஆண்டி அவள் சொல்லுவா எப்போவுமே உங்கள்கிட்ட பேசினேன், டெலிவரி கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க, நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அம்மா வரேன்னு சொன்னாங்க அப்படிலாம் சொன்னான் அப்படின்னே. அப்படிலாம் சொன்னாலப்பாவா அப்படின்னு. ஆமாம் ஆண்டி அப்படின்னு. அப்படியே அவங்க அம்மா உட்காந்து தேம்பி அழுகுறாங்க. திருப்பி அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. திருப்பி ஜேகே சமாதானம்லாம் பண்ணிட்டு சரி விடுங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அவள் தான் போயிட்டாளே, அவள் போகணுன்னு இருந்திருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி ஜேகே போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவோட சமாதானம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஜேகே பார்த்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜேகே டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஏன் அப்படின்னு. கண்டிப்பாக ரியா கூட இருந்திருந்தா என்ன ஏதுன்னு பார்த்து எங்கள் நாட்டு வைத்தியமாச்சு பண்ணி காப்பாற்றிருப்போம், ஆனால் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. யாராலையும் அவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு. அவளுக்கு பிரெயின் டியூமர் இருந்துச்சு, அது எனக்கு பையன் பிறந்து அவள் இறந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவள் என்கிட்டையும் மறைச்சிட்டா. நான் எங்கள் அம்மாட்ட எனக்கு என்னன்னு சொன்னேன், அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, நானும் அம்மாவும் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குறோம் அப்படிலாம் சொன்னான். நான் 1008 தடவை சொன்னேன், அதை என்கிட்ட சொல்கிறேன்னதுக்கு சின்ன ப்ராப்ளம் தான் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன். கடைசியாக தான் தெரிஞ்சுது அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு. கண்டிப்பாக அவங்க அம்மா இருந்தால் சொல்லியிருப்பாளான்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, இதை யார் மேலே ப்ளேம் பண்ண முடியும், அவளே அவளை முடிச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டா, நான் போய் என்ன சொல்ல முடியும். சரி நீங்கள் குக்கியை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ரூமுக்கு போயிட்டான். ஜேகேக்கு வந்துட்டு ஃபுல்லாக ரியா நினப்பு தான். அவங்க 2 பேர் ஹாப்பியாக இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக நிறைய இடத்துக்கு போவாங்க. அதுவும் பீச்னால் அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. பீச்சில் போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நிறைய வீடியோஸ் எடுத்து அப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டே ஜேகே வந்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு ஜேகே எந்திரிச்சு வரான். குக்கி வந்துட்டு ஆல்ரெடி உட்காந்துட்டு அவன் ஒயின் கூட தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஒயனை வந்துட்டு எப்போவுமே ஒயின் கூப்பிட்றவன் இன்றைக்கி அம்மான்னு கூப்பிட்றான். ஜேகே ஒன்று என்னடா பேசுகிற அப்படின்னு. அம்மா அப்படி சொன்னேனே ஒயின் என்னாச்சுட்டு என் தங்கம் அப்படின்னு. ஒயின் என்ன அவன் அம்மான்னு கூப்பிட்றான், நீனும் என்னாச்சுட்டு தங்கன்னு கேட்குற அப்படின்னு. இல்லைப்பா நான் தான் அம்மான்னு கூப்பிட சொன்னேன் அப்படின்னு. ஆன்ட்டி அமைதியாக இருங்க, டென்ஷன் ஆக்காதீங்க, அவள் இத்தனை வருஷமாக யாருமே அம்மான்னு கூப்பிட்டதே இல்லை, அவன் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்றான், என்னால் அவளை மறக்கடிக்கவும் முடியாது, எனக்கு டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு குக்கி தூக்கிட்டு வெளியே போகிறான். குக்கி வேணும் அப்போ அம்மாவை கூட்டும் போகலாம்ப்பா அப்படின்னு. குக்கி உனக்கு அம்மா இல்லை குக்கி அப்படின்னு. அவன் ஒயன்னா குக்கியோட அம்மாவா, பாட்டி சொன்னாங்க நீ ஏன் முறைக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி க்யூட்டாக அழ வேற ஸ்டார்ட் பண்ணிட்டான். குக்கி அழாத குக்கி, அப்பா பாரு குக்கி அப்படிங்கும்போது கரெக்டாக ஒயின் வந்துட்டு இப்போ எது குழந்தைய அழ வைக்கிறீங்க அப்படின்னு. இங்கே பாரு உங்கள் அம்மா சொல்கிறது நல்லா இல்லை, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ரியா தான் உங்கள் அக்கா தான் என் பையனோட அம்மா, ஒத்துக்கிறேன், அவள் இறந்துட்டா, அவள் ஸ்டேஜில் எனக்கு யாரும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சொல்லாதீங்க, என்ன டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு. குக்கிக்கு அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு அப்படியே ஜேகே ஷாக்கில் பார்க்குறான். என்ன பேசுகிற ஒயின், நேற்று தான் கேட்டீங்களா நாங்கள் எப்படி லவ் பண்ணோம், ஒயின் எனக்கு புரியுதா அப்படின்னு. எனக்கு புரியுது, நான் அதனால தான் சொல்கிறேன், அவன் எங்கள் அக்காவோட பையன், அவனுக்கு அம்மா வேணும், இப்போ நீங்கள் வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டாலும் அவன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்கன்னா என்னால் சொல்ல முடியும், ஏன்னா அது எங்கள் அக்கா பையன் என் பையன் நான் சொல்லுவேன், அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இதை யார் ஃபஸ்ட்டு உன்ட்ட பேச சொன்னால் எனக்கு அது புரியல அப்படின்னு. யாரும் எனக்கு பேச சொல்ல ஜெக்கே, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, நானாக தான் வந்து கேட்குறேன். அவன் நேற்று என்கிட்ட சொல்கிறான்
நீ அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவியாடா? நீங்கள் ஸ்டோரி சொன்னது எல்லாத்தையும் உங்கள் பையன் கேட்டிருக்கான். கேட்டு வந்து என்கிட்ட நான் பார்க்கவே நான் கேட்குறேன். அவன் என்னை பார்த்துட்டு எனக்கு அம்மாவே இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் அம்மாவே கிடையாதுன்னு சொல்கிறான். எங்கள் அக்கா பையன் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இருக்கேன் அவன் அம்மாவான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, இனி பேர் அவன் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவான். இனி பேர் உங்கள் விருப்பம் எதுவுமே நான் கேட்கல அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவன் கோச்சிட்டு போகிறா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எதுக்கு இவனுங்க வேறு இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணுறாங்கன்னு இருக்கு. அவன் வேகமாக ஃபோன் பண்ணி பாய்ஸ்க்கெலாம் சொல்லிட்டான். அவனுங்களாம் சரிடா அவளே ஒத்து ஒரு அழக்கம்னு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. டே பைத்தியமாடா நீங்கள் அப்படின்னு. இங்கே பாரு ஜேகே, நீ கம்முன்னு ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உன் பையனுக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்னு சொன்னான். டே ஆனால் ஒய்யனை விட ஒரு நல்ல அம்மா ஒயின்னு சொன்ன மாதிரி கிடைக்க மாட்டாடா அப்படின்னு ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஜேகே போட்டுக்கிட்டு எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஜேகே வந்துட்டு ஸ்டேஜில் உட்காந்துருக்கான். பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு அவன் இதே அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கிட்டு பார்க்கலாம். உங்கள் பையன் வந்துட்டு அழகாக குக்கி வந்து உங்கள் கழுத்தில் கையப்பட்ட மாதிரி உட்காந்துட்டு உங்கள்கிட்டே பேசிட்டு உங்கள்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கான். ஜேகே குக்கி இங்கே உட்காரு அப்படின்னு. ஆஹாப்பா நான் அம்மன்ட்ட இருக்கேன் சொல்லிட்டு குக்கி திரும்ப விளையாண்டுட்டு இருக்கான். இங்கே உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். ஜேகே வந்துட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் குக்கியை பார்த்துட்டு குக்கி உனக்கு அனலாக எதுவும் இல்லை அப்படி சொல்லி கேட்டுன்னு அவன் இல்லைம்மா ஆடி சொல்கிறான். க்யூடா நீங்கள் எனக்கு குக்கி வேர்க்குன்னு சொல்லி தொடச்சிட்டு குக்கியவே பார்த்துட்ருக்கேன். குக்கி அதுக்கப்புறம் ஏறி உங்கள் மடியில் உட்காந்துட்டா எல்லாரும் பாரு ஒயன் அம்மா மாதிரியே இருக்கான் அவனுக்கு. ஆமாம் ஒயன் அவனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு அதெல்லாம் காதில் விழுந்தோன்னு பார்க்கலாம். லிட்டரலி 2 பேரும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஜேகேவும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனும் அமைதியாக உட்காந்துருக்கான். தாலி கட்ட சொல்லும்போது வந்துட்டு தாலி எடுத்தோடனே குக்கி வந்துட்டு முன்னாடி உட்காந்துருக்கான். ஜேகே நீ குக்கி எந்திரி அப்படின்னே ஒயின் வந்துட்டு லைட்டாக இப்படி குக்கியை நமுத்துறா. அவள் கழுத்தை மட்டும் லைட்டாக இப்படி ஜேகேக்கு நிமித்துறா. ஜேகே வந்துட்டு தாலி கட்டினாலுமே குக்கியை வந்துட்டு ஜேகே பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டு வைங்க அப்படின்னு சொல்லணும். ஜேகே வச்சானுமே ஒயின் ஃபர்ஸ்ட் குக்கி கிஸ் பண்ணி அம்மாவாகிட்டேன். என்னை பேர் நீ என்ன அம்மான்னு கூப்பிடணும் சரியா, நான் உன் அம்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிச்சிட்டு அப்போ நீங்கள் என்ன எங்கள் அம்மாவா அஃபிஷியலாக அப்படின்னானே. ஆமாம் அஃபிஷியலாக என்னை பேர் நான் உன்னோட அம்மா தான் அப்படின்னானே. ஜங்குக்கு பார்க்குறான் என்னடா கழட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களும் குக்கி அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இங்கிட்ட படுத்துருக்கீங்க. ஜேகே அங்கிட்ட படுத்துருக்கா. நடுவில் குக்கி படுத்துருக்கான். நீங்கள் குக்கிட்ட லபதி பண்ணி எதோ பேசுகிறீங்க. அவனும் உங்கள்கிட்ட ஊன்னு பேசிகிட்டு இருக்கான். ஜேகே ஒன்று என்ன இவனுக்கு இந்த பேச்சு பேசுகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு நம்ம சிவல் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்காக ஆயிடுச்சு இன்றைக்கி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ தான் நான் கல்யாணம் ஆச்சு அது இல்லாமல் இங்கே ஹாஸ்பிட்டல் இல்லைங்க நான் வேறு டாக்டரை வர சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் அதான் எனக்கு வேறு சியோலில் வேலை இருக்குது, நம்ம சியோல் போயிடலாமா அப்படின்னு. சரி சியோலில் நானும் உங்கள் அக்கா இருந்த வீட்டுக்கு போகலாமா இல்லை வேறு வீட்டுக்கு போய்க்கலாமா அப்படின்னு. இல்லை எங்கள் அக்கா இருந்த வீட்டுக்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சொல்லுங்க ஜேகே உங்களை பார்த்துட்டு. ஒருவேளை உனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு நாங்கள் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் இதெல்லாம் அவனா அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குக்கி வரீங்களா, நீங்கள் 2 பேர் இருங்க நான் போய் முதல்ல கிளியர் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும் நான் வரேன் எப்படி. ஆனால் மயன் அப்படி இல்லை பரவாயில்லைங்க அப்படி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நீங்களும் ஜெகே இப்போ ஒரே வீட்டுக்கு தான் போகிறீங்க. அதாவது உங்கள் அக்கா வாழ்ந்த வீடு. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே வந்துட்டு குக்கியை பொதுவாக ஜெகே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரல. குக்கியும் ஜெகேயும் வேறு வீட்டில் இருப்பாங்க. இப்போ தான் ஜெகே குக்கியவே அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். குக்கி பார்த்துட்டு அப்போது என்ன அம்மா ஃபோட்டோ இவ்வளோ இருக்கு அப்படின்னு. ஆமாம் அப்போ அப்படின்னானு அவனும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அவ்வளோ ஃபோட்டோஸ் அப்படியே மாட்டி வச்சுருக்கான் ஜேகேக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளை நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். 2 பேர் காலேஜ் டைமில் எடுத்தது, அந்த கல்யாணம் ஆனப்போ ப்ரெக்னென்ட் ஆனப்போ அவங்க 2 பேர் வீட்டில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணது, பார்க் போனது, அது இதுன்னு அவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே வயன் பார்த்துட்டு எங்கள் அக்கா இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகே பார்த்துட்டு எங்கள் அக்கா நல்லாவே இருந்தா இந்நேரம் எங்கள் அக்காவை ராணி மாதிரி பார்த்துருப்பார். கடவுள் ஏன் தான் எங்கள் அக்கா வாழ்க்கை இப்படி பண்ணாலும் ஒருவேளை இந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கணும்னு எது இருந்திருக்கு போல. ஐயோ ஏன் இப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக்கியை பார்க்குறீங்க. குக்கியை அழகாக போய் பார்த்துட்டு அம்மா இங்கே பாரு இதில் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கா ட்வின்ஸ் தானே அப்படியே பார்க்க ஒரே மாதிரி இருப்பீங்களா. அவன் நீங்கள் நினச்சிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஜேகே நீன்னு நினச்சி பேசலாம் போல அப்படின்னு. அப்படியே பேசிட்டு அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகேயும் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் குக்கி டயர்ட் ஆகிட்டா. குக்கி படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ நீங்களும் ஜேகே வந்து உட்காந்துருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு என்னமோ லைஃபே நான் வாயில் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உட்காந்துருக்கா. நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி ஹால் கூட்டு வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்குது. என்ன தான் உங்கள் அக்கா என் ஒய்ஃபாகவே இருந்தாலும் நீ உங்கள் அக்காக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்குது. நீ கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணு நான் உன்னை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு பையனுக்கு அம்மாவாக்கி வச்சுருக்கேன்னு நினைக்கிறப்ப நினச்சி பாருங்க. ஒரு வேளை உங்களை இல்லை நார்மலாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு பையனுக்கு அம்மா தானே ஆக்குவீங்க, இல்லை ஒரு பொண்ணுக்கு அம்மா ஆக்குவீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இப்படி ஜெயிக்க உங்களை பார்க்குறான். என்ன நான் பெற்றுக்காமலே ஒரு பிள்ளைக்கு அம்மாவாயிட்டேன் அவ்வளோதான் எனக்கு வலி மிச்சம்பா அப்படின்னு ஜெயிக்க உங்களை பார்த்துட்டு
வலி மிச்சமா அப்படிங்கிறான். ஆமாம், கஷ்டப்பட்டு டெலிவரிலாம் பெயின்லாம் தாங்க வேணாம் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு, அப்போ உனக்கு 2வது குழந்தெல்லாம் வேணாமா அப்படின்னு. எனக்கு வேணாம்ப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேணாம் போய் குக்கி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்ன வேணான்னு சொல்லிட்டா என்ன நினைக்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு தோணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு உங்கள்கிட்ட நிறைய பேச ஸ்டார்ட் பண்ணா. உங்கள் அக்காவை எங்கெங்கே ஜேகே கூப்பிட்டு போனாலும் அங்கெல்லாம் இப்போ நீங்கள் 3 பேரும் போகிறீங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ் சுற்றி பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஜேகேக்கு வந்து லவ் அதிகமாகிடுச்சு. ஜேகே வந்து மார்னிங் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் கிச்சனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா ஜேகே வா வந்து செய் அப்படின்னா நீங்களும் செஞ்சுட்ருங்க. ஜேகே உங்களை பேக்கப் பண்ணிட்டு நிற்கிறானுங்க. குக்கி வந்து பார்க்க போகிறான் அப்படின். அதெல்லாம் பார்க்க மாட்டோம் பண்ணாட்டி எப்படி சொல்லி நெட்டில் கிஸ் பண்ணுறான். ஜேகே நேற்று பண்ணது டயர்டாக இருக்குது ஜேகே அப்படின்னு. ஏண்டி சும்மா லைட்டாக அப்படி மேலோட்டமாக பண்ணதில்ல டயர்டாகிட்டா அப்படின். மேலோட்டமா அப்படின்னு ஜேகேனே. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஷர்ட்டில் கை விட்றான். ஜேகே எடுத்துகிற மாதிரி ஜேகே டக்குனு செஸ்டே க்ராப் பண்ணிட்டானுங்க. வேணாண்டா ஆல்ரெடி எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு ஜேகே பயங்கரமாக மெசேஜ் பண்ணுறானுங்க. ஜேகே பையன் வந்துடுறான் ஐயோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஜேகே ஒன்று வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் இன்னும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக வந்துட்டு அம்மா அப்படி சொல்லான்னு கேட்குது. ஜேகே டக்குனு ஷர்ட்குள்ளேருந்து கையெடுத்துறானுங்க. ஜேகே பார்த்துட்டு ஏன்டா அப்படி நான் அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷர்ட்டை வேறு கரெக்ஷன் பண்ணிட்டுருக்கேன். ஜேகே பண்ணதில் அது வேறு குழந்தை மேலே தான் ஆயிடுச்சு. ஜேகே வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டா நீங்கள் எதுக்கிட்ட கரெக்ஷன் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு. சும்மா தான் சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. சரி நான் போய் பக்கத்து வீட்டு பாப்பா கூட விளாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி சொல்கிறேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே நீங்களும் அழகாக ரைமைண்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. திடீர்னு பார்த்தா குக்கி ஆழ்ந்துட்டே வீட்டுக்குள்ளே வரானிங்க. ஜேகே ஏன் குக்கி அழுறான் அப்படின்னு தெரியலடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வேகமாக வெளியே போகிறீங்க. பார்த்தா குக்கி நின்று தேம்பி எழுதிட்டுருக்கான். குக்கி என்ன ஆச்சு அப்படின்னே குக்கி கையை நீட்டுறான். கையில் பார்த்தா அடிச்சு ஒரு மாதிரி தள்ளும் மாதிரி சிவப்பு கலரில் இருக்கணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன குக்கி என்னாச்சுப்பா அப்படின்னு. அம்மா அந்த குட்டி பாப்பா காயம் போட்டு நான் தூக்குனேன்னா ஆன்ட்டி அடிச்சிட்டாங்க. நீலாம் என் பையனை தொண்டக்கூடாது சொல்லிட்டாங்க. எனக்கு வலிக்குது அப்படி சொல்லிட்டு குக்கி தேம்பி அழுகுறோம். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த வீட்டு டோர் பெயினில் அடிச்சோம்னா அவங்க டோர் ஓப்பன் பண்ணி ஜேகே சாப்பிட்னு அந்த பிள்ளைய அடிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் குக்கி தூக்கிட்டு ஷாக்கில் பார்க்குறீங்க. ஜேகே அப்படிங்கும்போது ஜேகே ஒன்று இங்கே பாரு என் பிள்ளை உன் பையனை தொட்டுக்கு எதுக்கு அடிச்சு அப்படின்னு. அப்புறம் உன் பையன் பாட்டுக்கு பொசுக்கு என் பையன் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டானே என்ன ஆகுறது அப்படின்னு. அப்போ நான் நைட்டாக தான் தொட்டேன்ப்பா அப்படின்னு. ஆனாலும் அவன் தொடக்கூடாதுல எப்படி குழந்தைய வந்து தொடலாம் அப்படின்னு ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜேகே அப்படி கத்துறா நீங்களும் சேர்ந்து சண்டை கட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கியை தூக்கிட்டு வந்துட்டீங்க. குக்கி அப்பயே அமைதியாக உட்காந்துருக்கான். என்னாச்சு குக்கி அப்படின்னு. அந்த தம்பி அழகாக இருந்தாருன்னா பார்க்க போனேன் பேர் நான் யார் தம்பியும் பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு தம்பி வேணும்ப்பா அப்படி சொல்லி ஜெயிக்கணும். குக்கி அழாத குக்கி. சரி அம்மா பெற்று தருவாங்க. நம்ம அதே மாதிரி குட்டி தம்பி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம வீட்டு குட்டி தம்பிலாம் வருவாங்களா அப்படி கேட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு நம்ம வீட்டு குட்டி தம்பி வருவாங்கடா இன்னும் அப்படின்னு ஜெயிக்க அவனை பார்த்துட்டு இன்னும் 10 மாதம் குட்டி தம்பி வருவான். அதுக்கப்புறம் நீ அவனை என்ன வேணாலும் பண்ணு. ஆமாம் அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸாக அப்படி கேட்டு ப்ராமிஸாக அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறான்னு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பாவம் குக்கி அப்படி சொல்லி ஜேகே சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டான். நீங்களும் போய் குக்கி தூங்க வச்சுட்டு நீங்களும் ஜேகே வந்தால் இப்போ ஹாலில் உட்காந்து ஜேகே பார்த்துட்டு பாவம் என் பையன் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே ஆமாம் இதுக்கு தான் மதிய சொன்ன ஒரு பிள்ளை பெற்றுக்கலான்னு கேட்டியான்னு அப்படி சொல்கிறீங்க. நீ வந்துட்டு அப்பயே குழந்தை பெற்று கொடுத்தேன்னு நான் போய் அவன் அடுத்தவங்க குழந்தை தொட்டிருப்பானா பாரு இப்படி சொல்லணும். கேட்குது சரி நான் பெற்று தரேன் நீ ஏன் கோச்சிக்கிறேன் நம்ம சீக்கிரமாக பெற்றுக்கலாம் குக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு ஜேகே டக்குங்களை பார்த்து சிரிக்கிறான். என்ன அப்படிங்கும்போது குக்கி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி உடனே குழந்தை கேட்குறேன். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் கேட்டியாடி அப்படின்னு. ஜேகே எனக்கு குழந்தை வேணும் ஜேகே அப்படின்னு ஜேகே அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறான். சரி நீ வேணாம் போ நான் போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலே அப்படின்னு ஜேகே எது அப்படின்னு நீ இல்லாமல் நான் குழந்தை பெற்றுப்பேன்டா நான் பெற்று குக்கி அழகாக குழந்தை அப்படின்னு ஜேகே ஒன்று டக்குன்னு உங்களை இழுத்து மேலே படுத்துட்டேன். ஏண்டி கல் மாதிரி உட்காந்துருக்கேன் நான் எல்லாம் பெற்றுக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. நீ தான் வேணான்றீல போ நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலே போய் பெற்றுக்கிறேன் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு பெற்றுக்கலாம் ஹாஸ்பிட்டலே பெற்றுக்கலாம் சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறா நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஜேகே பார்த்துட்டு கதவை சாத்திருக்கல குக்கி வரமாட்டான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பொறுமையாக என்டர் பண்ணுறோம். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. இல்லாமல் அவன் ஹேண்டில் கொடுக்குற ப்ரெஷர் வேறு உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டு அவன் பக்கத்தில் படுத்துட்டு ஒன்றும் இல்லை ஓகே தான் ஓகே தான் அப்படின்னு சிக்கன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே அடிக்கடி மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து குழந்தை சீக்கிரமாக பிறந்தே அவனால நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் கேட்டால் கூட இவ்வளோ ஆர்வமும் பெற்றுக்க மாட்டான். ஆனால் அவன் கேட்டான்னு சொல்லி இவ பண்ணுற அலப்பறை இருக்கேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் பார்த்துட்ருக்கான்.
ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்கா, பக்கத்தில் குக்கி தூங்கிட்டுருக்கா. நீங்கள் மார்னிங் அப்படியே பாத்ரூம்லேருந்து விட்டு அப்படியே கண்ணில் தண்ணிலாம் ஊற்றுது. நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு குக்கியை தான் அனுப்புறீங்க. குக்கி குக்கி அப்படிங்கும்போது ஜேகே டக்குன்னு குக்கி குக்கின்னு கூப்பிட்டு அவன் எந்திரிச்சிட்டான். என்னாச்சும் ஏன் அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு உட்காரான். நீங்கள் இரு அப்படி சொல்லிட்டு குக்கி குக்கி தங்கம் அப்படி சொன்னோன்னே குக்கி ஒன்று எந்திரிச்சிட்டு என்னாச்சுமா அப்படிங்கிறான். கண்ணை நல்லா தேய் அப்படின்னா அவனுக்கு கண்ணு தேய்ச்சிட்டு அவங்களை பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படி சொல்கிறான். ஜங்க குங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு உனக்கு குட்டி தம்பி வரப்போகிறான் சரியா அப்படின்னோடனே அப்படி சொல்லிட்டு குக்கி ஷாக்காக பார்க்குறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு நிஜமா அப்படிங்கிறான். இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. குக்கி உங்களை வந்து வேகமாக ஹக் பண்ணிட்டான். அம்மா அப்படின்னா நம்ம வீட்டை போய் குட்டி தம்பி வருவானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம வீட்லேயே தான் இருப்பான் குட்டி தம்பி அப்படின்னு. இப்போ வருவான் எங்கள் குட்டி தம்பி அப்படி கேட்டேன். குட்டி தம்பி வர 10 மாதம் ஆகும். ஆனால் குட்டி தம்பி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூடயே இருப்பான் அப்படின்னு. நான் தூக்கலாமா, நான் தொடுலாமா, நான் கொஞ்சலாமா, முத்தம் கொடுக்கலாமா கேட்குறான். நீங்கள் எல்லாமே பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்தா அப்படியே ஹாப்பி டியர்ஸில் அப்படியே அவன் கண்ணெலாம் கலங்கி நிற்குது. நீங்கள் ஜேகே பார்த்து ஜேகே ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஜேகேவாக ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஜேகே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற ஒரு 10 மாதம் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கேரிங். அதுவும் ஜேகேலாம் சுத்தம் உங்களால் அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ்வளோ டெஸ்ட் எடுப்பான், மாதம் டெஸ்ட் எடுப்பான், டெஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக படிப்பான். அவன் தனியாக எடுப்பான், ஃப்ரெண்ட்ஸை விட்டு எடுப்பான். அதாவது அவன் கூட படித்த பொண்ணுங்க இருக்காங்கள்ல அவங்கள்ட்டே சொல்லி டெஸ்ட் எடுக்க சொல்லுவான். நிறைய இதை பார்த்து இப்போ உங்களுக்கு அழகாக ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கா. இன்னும் ஜேகேவோட கேரிங் குறையவே இல்லை. உங்களுக்கு இன்னும் நிறைய செய்வான். நீங்கள் வந்து இப்போ அமைதியாக உட்காந்துருக்கீங்க. குக்கி உட்காந்துட்டு உங்கள் பாப்பா அழகாக கொஞ்சிறான், முத்தம் கொடுக்குறான், அவன் கையை பிடிச்சி ஆட்டுறான், கால் பிடிச்சி தொடுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு தொடுக்கூடாது அப்படி கேட்குறான். என்ன வேணா பண்ணுறான் அப்படி சொல்லிட்டீங்க. அவன் கையை பிடிச்சி அழகாக முத்தம் கொடுத்துட்டு அந்த கையை அவன் கைக்குள்ளே வச்சு லைட்டாக ஷேக் பண்ணுவான். அதாவது பாப்பா அவன் கையை ஷேக் பண்ணால் சிரிக்கும். அதுக்காக லைட்டாக ஷேக் பண்ணுவான். அப்புறம் காலெல்லாம் பிடிச்சி அமுக்கி விடுவான். நீங்கள் காலெலாம் அமுக்க வேணாண்டா, பாப்பாவுக்கு வலிக்காது அப்படின்னு. இல்லை பாப்பா காலையும் ஆட்டி அழுவுதில்ல அதனால வலிக்கும் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக காலை முக்கி விடுறது, கையை முக்கி விடுறது, அப்புறம் முத்தம் கொடுக்குறது, கணத்தை பிடிச்சி கட்டுறது நிறைய வேலை பார்ப்பான். ஆனால் அவன் அவ்வளோ அழகாக செய்வான். நீங்களும் ஜேகே வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ ஹாப்பியாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங் ஏஜ் கேப் இதோட முடியுது. நிறைய பேத்துக்கு தோணும் என்னக்கா இப்படி முடிச்சிட்டிங்களா எனக்கு ஜேகேவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு 1 ஷாட் போடுறேன். அதில் இதோட வருங்க. கண்டிப்பாக இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஏஜ் கேப்போடது தான் செகண்ட் ஒய்ஃபே ஓகேவா. செகண்ட் ஒய்ஃபில் வந்துட்டு ஜேகே அண்ட் ஒய்னோட பேர் ஃபுல்லாகவே காட்டுறேன். அவங்களோட லவ் அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க அது ஃபுல்லாகவே அந்த இதில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு அந்த 1 ஷாட் வரும். ஸோ மறக்காமல் இந்த ஏஜ்காக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ஃபைனல் பார்ட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க. ஃபைனல் பார்ட் எப்படி கொடுத்துருக்கேன்னு எனக்கும் தெரியல. அதனால் நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. செகண்ட் சேனலில் வந்துட்டு யூன்மின்கான ஒரு புது 1 ஷாட் ட்ரை பண்ணியிருக்கேன்டா. இது வரைக்கும் நம்ம ட்ரையே பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ மறக்காமல் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. பிஎல் சேனல் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்க. பாய், லவ் யூ.